சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள விக்டோரியா பொது அரங்கம் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது அரங்கம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டிருக்கிறது. காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்கள் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் முன்பதிவு செய்து இங்கு வர வேண்டும். ஒரு நாளைக்கு 6 ஸ்லாட்ஸ் அனுமதிக்கிறாங்க. ஒரு ஸ்லாட்ஸுக்கு 60 பேர் அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு ஸ்லாட்டுக்கு வரவங்க 1.5 மணி நேரம் இங்கே வந்து இருக்கலாம். அவ்வளவு நேரம் அனுமதிக்கப்படுது. இந்த விக்டோரியா பொது அரங்கம் வந்து 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த விக்டோரியா பொது அரங்கம் வந்து 1888ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவுடைய வைர விழா நினைவு கூர்ந்து இது கட்டப்பட்டது. இந்த விக்டோரியா பொது அரங்கம் சென்னையின் சமூக பண்பாடு வரலாற்றின் முக்கிய சாட்சியாக விளங்குது. முழுமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விக்டோரியா அரங்கம் தற்போது அருங்காட்சியகமும் கலை மேடை கொண்ட ஒரு பொது பண்பாட்டு தலமாகவும் தற்போது மாற்றப்பட்டு இங்கு திறக்கப்பட்டிருக்கு. மேலும் இப்ப நம்ம பார்க்கலாம், இந்த விக்டோரியா அரங்கத்திற்குள்ள வந்ததும் இங்க ஒரு புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த விக்டோரியா அரங்கம் 1888 கட்டப்பட்டது. அப்புறம் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்தது, இங்க நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன, இங்க எந்தெந்த தலைவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில இங்க வந்து இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பார்க்கலாம், ஒரு 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 ஷோ நாடகம் போடக்கூடிய ஒரு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரங்கத்துல இந்த விக்டோரியா அரங்கத்தோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படுது. இங்க எந்தெந்த தலைவர்கள் வந்தாங்க, இங்க என்னென்ன நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கு, இங்க விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இங்க வந்து காட்டப்படுது. இப்போ பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ஸ்லயே நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்டா வந்திருக்காங்க. நம்ம கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? இங்க எப்படி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க? சென்னையிலேருந்து தான் வரேன் நான். பட் பேசிக்கா வந்து எங்க சிஸ்டர் ஆர்கிடெக்டா இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் இது வந்து நாங்க சின்ன வயசுலயோ பாக்குறப்போ ஒரு இடிஞ்ச மாளிகையா தான் பார்த்துருக்கோம். இது வந்து முதல்ல நல்லா இதாகி வரப்ப ஒரு முதல் காலை உள்ள எடுத்து வைக்கிறப்ப ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ள நம்மளும் நுழைஞ்சிருக்கிறோன்ற ஒரு மெய்சிலிருப்பு தான். ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் வந்து பழமையை வந்து மாறாமல் இப்போ இருக்கிற மாடர்ன் ஆளுங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதையும் நல்லா விளக்கி எல்லாம் பண்ணுறப்ப நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நல்லா கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட நாட்டில் உள்ள இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து மித்த ஊருங்கள் மாதிரி இல்லாமல் நம்ம பழங்காலத்துலேருந்து நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. மித்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இப்போ தான் கிரியேட் பண்ணுறாங்க, நமக்கு இருக்குது. அதை நம்ம பிள்ளைங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்றப்ப இட் இஸ் வெரி நைஸ் டு see bring the children here. இப்போ பள்ளி விடுமுறை இருக்கக்கூடிய நிலையில நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இங்க அழைச்சிட்டு வர்றாங்க. அதே போல இங்க அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட இசை கருவிகள் நிறைய இங்க பொதுமக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இது பலரையும் கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இங்க வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இசை கருவிகள், பாரம்பரிய இசை கருவிகள் இது வைக்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமா கண்டு ரசிச்சுட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.